அப்பாடி ஒரு வழியா டெக்னீஷியன் வந்துட்டாங்க. திங்கக்கிழமை 12:30 ஆகுது டைமிங். கரெக்டாக டேட் 22/6/26 கரெக்டாக 22ஆந்தேதி வந்திருக்காங்க டெக்னீஷியன். ஃபிட்டிங் பண்ணுறாங்க. ஃபுல் வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். வாட்ச் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். டேரக்டர் தான் சார். இப்போ இந்த கம்பெனி அதுதான் இவர் தான் பார்க்கணும். ரைட். ரூம் காப்பி இது அதிகம் வந்தீங்க. இதுக்கு அப்போ இது என்ன லெவல் ரூம் போகிறது? ஒரு 18 நம்ம சொன்ன மாதிரி நம்ம டூட்டன் போடுறோம் இல்லையா? ஆமாம். டூட்டன் போடுறது நான் இதுக்கெல்லாம் பழி சேர்க்கணும்ல. இது பழசு நான் வச்சுருந்தேன், அதோடு கொஞ்சம் ஹெவியாகுது. இது நானே மோட்ரு ஹெவி டியூட்டி. நான் சின்னதாக வரும்னு எதிர்பார்த்தேன். நல்லா நீட்டாக பக்காவாக மாட்டி கொடுத்துருங்க சார். ஆல்ரெடி ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு மேலே. ஆமாம். நம்ம ஏசி இது வந்து 23. ஸோ ஒரு ஸ்டாண்டு மட்டும் கழட்டி மாற்றி அடிச்சுக்கணும். கொண்டு தான் நாலு ஏரியா வாங்கி சைடு வாங்கி சொல்லிட்டாங்க. அதே சார். ஒரு வழியாக ஏசி போட்டாச்சு, சந்தோஷமாக இருக்கிறது. ஏசி ஃபிட் பண்ண வந்தாச்சு. இன்றைக்கி வந்து மண்டே 22 ஃபிட்டிங் வந்திருக்காங்க. திங்கக்கிழமை 22/6 ஃபிட்டிங்க்கு வந்திருக்காங்க. டைமிங் கரெக்டாக 12:30 12:30 மணிக்கு உச்சி வெயிலில் வந்திருக்காங்க. பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரி மண்டே வந்துட்டாங்க. ஒரு வழியாக சந்தோஷமாக இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச்.
அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, ஆல்ரெடி அவுட்டோரில் இருந்த ஸ்டாண்ட்லே ஃபிட் பண்ணிடலாம் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் புது ஸ்டாண்ட் வாங்கலை. அந்த ஸ்டாண்டே ஓகே தான். அந்த பொசிஷன் நான் ஆல்ரெடி இருந்தது வந்து சின்னது இல்லை அவுட்டோரு. அதனால் இது பெருசுனால கொஞ்சம் தள்ளி ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அதை கூட கட்டிட்டு வேறு ஒரு இடத்துல வந்து ட்ரில்லிங் பண்ணுறாங்க. அதான் அந்த வேலை தான் நடக்குது இப்போது. ஆமாம் ஆமாம் அருண் வியூஸ். அதாவது ரொம்ப கஷ்டங்க இங்கே நின்று வேலை பார்க்குறது. அதுவும் பேலன்ஸே இருக்காது. அவர் அதான் ஓடு மேலே கை வச்சு இப்படியே பேலன்ஸ் பண்ணி மாட்டுறாங்க. ஆனால் பாவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வேலை செய்யலாம். பரவாயில்ல, அண்ணன் நீட்டாக மாட்டி கொடுக்குறாரு. தேங்க்ஸ் அண்ணனுக்கு. வர யூனியன் அது சரி, ஓகேங்களா. இந்த யூனியனை வந்து நம்ம இப்படி செவுத்து ஓரமாக ஸ்ப்ரிங்கு போட்டு மடித்தோம்னா, ஒரு 4 வாட்டி மடித்து நிமித்தோம்னா காப்பர் பைப் டேமேஜ் ஆகும். ஓகே. ஸோ இதனால் கேஸ் இஷ்யூஸ் வரும். இந்த யூ பெண்ட் அடிச்சதுனால நம்ம நெட்டை காட்டினாலும் அது பைப் ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்கும். நம்ம இதனால் இன்டோர் டிஃபெக்ட் எதுவுமே வராது. சரி, அதுதான் இந்த யூ ட்ராப் அடிக்கிறது. அதான் அதுக்கு முன்னாடி வரவங்க அப்படியே ஒட்டாச்சிடுவாங்க. ஒட்டாச்சு, ஆமாம், அப்படியே மடிச்சு விட்டுருவோம். அப்படியே மடிச்சு அந்த சோத்தோட அப்படியே ஒட்டாச்சு. இது பண்ணதுனால நம்ம இன்டோர் யூனியன் கொஞ்சம் லைஃப் வரும். கேஸ் லீக்கேஜஸ், வாட்டர் லீக்கேஜ், வாட்டர் லீக்கேஜ்லாம் வந்து இல்லையா, ஆமாம், அதெல்லாம் வராது. சரி. இந்த ரூம்க்கே 2 ஏசி மாட்டிட்டேன். யாரே தெரியும் சொன்னது இல்லை இதெல்லாம். ஆக்சுவலாக இதெல்லாம் ட்ரைனிங் போகும்போது சொல்லுவாங்க, இத்தனை டிகிரியில் அடிக்கணும், இவ்வளோ அடிக்கணும், ஹோல்ஸ் போடும்போது எப்படி போடணும் எல்லாமே சொல்லி தான் கொடுப்பாங்க. பட் வேலை இருக்க ஒரு சுச்சுவேஷனால நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் டெஸ்ட் எடுக்கிறாங்க. லீக்கேஜ் எங்கேயும் ஆகுதான்னு பண்ணுறாங்க. அதே மாதிரி கீழேயும் அந்த கேப்பு விட்டு போச்சுல, அங்கே வந்து அந்த காட்டன் நூல் எடுத்து சுற்றுறாங்க. மனுஷன் பாரியா எப்படி வேலை செய்கிறாப்புல, நீட் அண்ட் க்ளீனாக வேலை செய்கிறாரு. ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம்தான். பேலன்ஸ் அதுலேயே வெயிட் பிடிச்சி நின்று வேலை பார்க்குறாரு அவர். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. இப்போ கீழே வந்து ஸ்டெபிலைசர் வந்து பழையசு ரெடி பண்ணுறாங்க. அதில் இருக்கிற ஒயர்லாம் சேஞ்ச் பண்ணி நியூவாக வந்து இந்த ஒயரில் லிங்க் பண்ணுறாங்க. பழைய ஒயரை எடுத்துகிட்டு நீட்டாக துவச்சி தான் மாற்றுறாங்க. நீட் அண்ட் க்ளீனாக தான் செய்கிறாங்க. இப்போ அந்த ஒயர் விட்டுச்சுல்ல, அதுலேருந்து ஜாயிண்ட் பண்ணி இல்லை செட் பண்ணுவாங்க. இப்போ அவ்வளோதான், போட்டாச்சா, முடிஞ்சிச்சு வேலை. கீழே இறங்கி மேலே போயிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மேலே போய் பண்ணிவிட்டு வந்துட்டு கீழே ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணிட்டாங்க. எப்போயுமே 24 தான் வைப்போம், அதுலேயே இருந்தால் போதும்ல. எப்பாடி மக்களே, ஒரு வழியாக எங்கள் வீட்டில் ஏசி போட்டாச்சு. ஃபினிஷ்ட். ஏசி ஆன் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
வெல்கம் டு அருண் வியூஸ் சேனல். பழைய ரிமோட்டுக்கும் புது ரிமோட்டுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட். இது நல்லா பெருசாகவே இருக்குது ரிமோட்டு. அது இல்லாமல் டிஸ்பிளேயில் லைட்லாம் எரியுது. பழைய ரிமோட்டில் அப்படி எரியாது. நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். அதாவது புது ரிமோட்டு சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. நோக்கியா டிஸ்பிளே மாதிரி சின்னதாக. இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பழைய ரிமோட்டு. இதுக்கோ சைஸ் பாருங்கள் எங்கேயோ இருக்குது வித்தியாசம். புது ரிமோட்டு நல்லா பெருசாக நோக்கியா செல்லில் வரோம்ல அந்த மாதிரி டிஸ்பிளே இருக்குது. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா புதுசுக்கும் பழையத்துக்கும். எங்கேயோ இருக்குதுங்க டிஸ்பிளே. ஆனால் சூப்பராக இருக்குது ரிமோட்டு குவாலிட்டிலாம். இங்கே லைட்லாம் எரியும் சூப்பராக. ப்ளூ கலர் லைட்லாம் எரியுது. இதில் வந்து லைட் எதுவுமே எரியாது. நைட்டில் என்ன இது பண்ணுறோம்லாம் தெரியாது. அது ஒரு குழப்பமாக இருக்கும். இது வந்து பரவாயில்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து காட்ரேஜ் லாய்டு. 2 ரிமோட்டோட சைஸ் பாருங்கள். ஃபைனலாக எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். ஃபைனலாக செக் பண்ணுறாங்க எப்படி ஆப்ஷன் என்ன இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஃபைனல் செக்கப் இது. இதை வந்து சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோதான் அவங்க கிளம்பிடுவாங்க மக்களே. ஒரு வழியாக ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஓகே. பாருங்கள் கண்டினியூ ஆகும். அப்படியே சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தம்ஸ் அப் ஒன்று கொடுங்க. இங்கே வரல கீழே. இது ஹாஜினல் இருக்கு இல்லையா? இதை நம்ம ரைட் லெஃப்ட் திருப்பிக்கலாம். ஓஹோ ஒன்றும் வரல. வர மாதிரி கொஞ்சம் வைங்க. ஓகே. ஆஹா இப்போ தான் வருது. ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே.